ஐயப்பன் பாட்டு சர்ச்சையில இசைவாணிக்கு எதிரா கொதிச்ச எம்.எஸ். பாஸ்கர். இசைவாணியோட ஐயப்பன் பாட்டு விவகாரம் பத்தி ரொம்பவே காட்டமா தன்னோட பதிவ முன் வச்சிருக்காரு பிரபல நடிகர் எம்.எஸ். பாஸ்கர். போன 2019வது வருஷம் பிரபல கானா இசை பாடகி இசைவாணி பாடின பாட்டு கொஞ்ச நாளாவே மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு வருது. பிரபல இயக்குனர் ரஞ்சித் தலைமையில செயல்பட்டு வரதுதான் கேஸ்ட் லிஸ்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இசைக்குழு. இந்த நிலையில இந்த இசைக்குழுவுல பங்கெடுத்துக்கிட்டப்பதான் போன 2019வது வருஷம் ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்ன தப்பா அப்படிங்கிற வரிகள கொண்ட பாடல ஒரு மேடையில பாடியிருந்தாங்க இசைவாணி. 5 வருஷங்கள் கழிச்சு சமீபத்துல இந்த பாட்டு மறுபடியும் இணையத்துல வைரலாக ஆரம்பிச்சது. இந்த சூழல்ல தான் இசைவாணி அப்புறம் இயக்குனர் ரஞ்சித்துக்கு எதிரா ரொம்ப பெரிய எதிர்ப்பு குரல்கள் கிளம்புச்சு. குறிப்பா தமிழக பாஜக கட்சியைச் சேர்ந்த மூத்த அரசியல் தலைவர் திரு ராஜா சமீபத்துல வெளியிட்ட அறிவிப்புல கஸ்தூரிய கைது செய்ய முனைப்ப காட்டி ஹைதராபாத் வரைக்கும் போய் அவரை கைது பண்ண தமிழக காவல்துறை ஏன் இன்னும் இசைவாணிய கைது பண்ணல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. பிரபல இயக்குனர் மோகன்ஜியும் அதே கருத்தை வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனா இசைவாணி மேல தவறே கிடையாது அப்படின்னும் அவங்களோட சார்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ஒரு அறிக்கைய வெளியிட்டிருந்தாரு. கடந்த சில வருஷமாவே பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படணும் அப்படிங்கறது தொடர்பா பல போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு வரக்கூடிய நிலையில இசைவாணி பாடின அந்த பாட்டு ரொம்ப பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. இசைவாணிக்கு ஆதரவா சிலர் பேசிட்டு வந்தாலும் அவங்க பாடின இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் நிறைய பேர் தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. இந்த சூழல்ல தமிழ் திரையுலகத்துல பல வருஷங்களா பயணிச்சுட்டு வரக்கூடிய மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகரான எம்.எஸ். பாஸ்கர் கடுமையான சில எதிர்ப்புகளை முன் வச்சிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நான் எம்.எஸ். பாஸ்கர் பேசுறேன். இசைவாணி பாடின பாட்ட கேட்டேன். நல்ல குரல் வளம். ஆனா இசை வாத்தியங்கள்ல இசை அதிகமா இருந்ததால அவங்களோட பாடல் வரிகள் சரிவர கேட்கப்படல. அவங்க பாடின பாட்ட சபரிமலை பக்கத்துல மேடை போட்டு பாடினா இவங்களுக்கு சிறப்பான பூஜை கிடைக்கும். நான் சின்ன வயசுல சபரிமலை இருமுடி கட்டும் போது என்னோட சகோதரர் வாய்க்கரிசி வாங்கி போறத நான் பார்த்திருக்கேன். இவங்களும் இவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட இருந்து அதே மாதிரி வாய்க்கரிசி வாங்கிக்கிட்டு போகக்கூடிய இசை நிகழ்ச்சி நடத்தட்டும். பிற மொழிகள்லயும் இதே பாடல பாடட்டும். அப்பதான் எல்லா மொழியினரும் அவங்களுக்கு நல்ல பரிசுகள குடுப்பாங்க அப்படின்னு சொன்ன அவரு கடைசியா ஐ எம் சாரி ஐயப்பா, அறிவு புகட்டி அனுப்பப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு.